பாஜகவுக்கு எதிராக வாக்குகளை பிரிக்கிறதுக்காகவே தான் அதிமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி வச்சிருக்கிறதா கூட பேசியிருக்காரு. உங்க கள்ள கூட்டணி கபட நாடகத்துல கூட பாஜக எதிர்க்கிறதுக்கான துணிவு இல்லையா உங்களுக்கு? நீ துரோகியா இல்ல நான் துரோகியான்னு பாஜகவும் அதிமுகவும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதிமுகவில் இருந்த ஒரு பெரிய மனிதர் உள்ளடி செய்தார், முதுகிலே குத்தினார் என்று நான் சொன்னேன். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. எடப்பாடி பழனிசாமி பல்ல காட்டினாரா? யார்கிட்ட காட்டினாரு? எப்ப காட்டினாரு? கல்ல காட்டுறது பெட்டரா பல்ல காட்டுறது பெட்டரா? இதுதான் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய லட்சணம். மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறைகளுக்கு இருந்தபடியா ஆட்சி பண்ணிட்டு வர்றாரு. நம்ம கன்னியாகுமரி வேட்பாளர் விஜய் வசந்த் எம்பி அவர்களையும் புகழ்ந்து பேசினாரு. கன்னியாகுமரி எம்பி விஜய் ரொம்ப நல்லா செயல்படுறார், தொகுதி மக்களுக்காக கடுமையாக உழைக்கிறார்னு சொல்றாங்க. தம்பி விஜய் வசந்துக்கு உழைக்க சொல்லி தரணுமா? யாருடைய மகன்? அதாகப்பட்டது மகாஜனங்களே. சார், நீங்க என்ன வேணும்னு சொல்லவே இல்லையே, வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்கீங்க. தம்பி, நான் ஒரு பெரிய விளையாட்டு வீரங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என் ஒய்ஃப் என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியா? அதானே, கடையில வாங்குறதுக்கு தானே எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கீங்க. அவசரமா எங்கயாவது மீட்டிங் கிளம்பிட்டீங்களா என்ன? அங்கங்க அரசியல் மீட்டிங் அனலா பறந்துகிட்டு இருக்கு, அதனால கேட்டேன். ஹலோ மேடம், என்ன கலாய்க்கிறீங்களா? அரசியல் மீட்டிங் பத்திலாம் இங்க பேசாதீங்க. அட தம்பி, ஏன் இப்படி கோச்சுக்கிறீங்க? நெல்லையில நடந்த மீட்டிங்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அனல் பறத்திட்டாரு, அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? ஏங்க, இவரை பார்த்தா அரசியல் ஞானம் இருக்கிற மாதிரியே தெரியலையே. இவர்கிட்ட போய் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஹலோ மேடம், யாரை பார்த்து எதுவும் தெரியாதோன்னு சொன்னீங்க? கன்னியாகுமரி, திருநெல்வேலி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர்களையும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆதரிச்சு பேசினாரு, அதானே? அதுல நம்ம கன்னியாகுமரி வேட்பாளர் விஜய் வசந்த் எம்பி அவர்களையும் புகழ்ந்து பேசினாரு, அது கூட எனக்கு தெரியும். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளரா இங்கே நிற்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் விஜய் வசந்த் பத்தி சொல்லணும்னா, எனக்கு வரும் ரிப்போர்ட்டுகளை கன்னியாகுமரி எம்பி விஜய் ரொம்ப நல்லா செயல்படுறார், தொகுதி மக்களுக்காக கடுமையாக உழைக்கிறார்னு சொல்றாங்க. என் மனசுல என்ன தோணும்னா, தம்பி விஜய் வசந்துக்கு உழைக்க சொல்லி தரணுமா? யாருடைய மகன்? அடடே, அரசியல் அப்டேட்டை அள்ளி தெளிக்கிறியப்பா. மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அமைதியான இந்தியா அமளியான இந்தியா ஆகிடும்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. அதையும் கவனிச்சியா? தேர்தல் வந்ததுனால தான் தமிழகத்துக்கு பிரதமர் அடிக்கடி வர்றாரு. வெள்ளம் வந்த போது எங்க போனீங்க? தமிழகத்தை இயற்கை பேரிடர் தாக்கிய போது ஒரு பைசாவாவது கொடுத்தீங்களா? மக்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சிங்களா? அப்படின்னு சரமாரியா கேள்வி கேட்டிருக்காரு. மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய வாழ்வாதாரங்களை மீட்டெடுக்கணும்னு 2 இயற்கை பேரிடருக்கான இழப்பீடு மறுசீரமைப்பு நிவாரண தொகையாக 37,000 கோடி ரூபாய் கேட்டோம். தொடர்ந்து கேட்கிறோம், தந்தாங்களா? இல்ல. தேர்தலுக்காக மட்டும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரதமர் கிட்ட நான் ரொம்ப நாளா உன்னை கேட்கிறேன், அதை இப்பவும் திரும்பவும் கேட்கிறேன். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, தமிழ்நாட்டுக்காக உங்க தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த சிறப்பு திட்டங்கள் என்ன? ஆமாங்க, பிரதமர் மோடி அளவுக்கு தமிழகத்தை வஞ்சித்த வெறுத்த பிரதமர் வேற யாரும் இருக்க முடியாது. 3000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை கடற்படையால கைது செய்யப்பட்டதை வேடிக்கை பார்த்தது நீங்க தான். மீனவர்கள் தாக்குதலை தடுக்க முடியலையே, இலங்கையை பார்த்து பயப்படுறீங்களான்னு கூட கேள்வி கேட்டிருக்காரு. தமிழ்நாட்டு மீனவர்களை தாக்கி கைது பண்ணி படகுகளை வலைகள் எல்லாம் பறிச்சு சித்திரவதை செய்கிறது இலங்கை கடற்படை. 56 இன்ச்சுன்னு இருமாப்போடு சொல்லிக்கிறீங்களே, தமிழ்நாட்டு மீனவர்கள் கைதை கண்டிக்க தடுத்து நிறுத்த உங்களுக்கு ஏன் துணிச்சல் வரல? ஏன் தைரியம் இல்ல? இலங்கையை பார்த்து பயப்படுறீங்களா? பாஜக ஆட்சியின் அவலங்களை எடப்பாடி பழனிசாமி கண்டிச்சு பேசுறதே இல்ல. பாஜகவுக்கு எதிராக வாக்குகளை பிரிக்கிறதுக்காகவே தான் அதிமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி வச்சிருக்கிறதா கூட பேசியிருக்காரு. பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களை பற்றியோ பாஜக பற்றியோ கண்டிச்சு பேச பழனிசாமிக்கு தம்பு இருக்கா? பழனிசாமி அவர்களே, உங்க கள்ள கூட்டணி கபட நாடகத்துல கூட பாஜக எதிர்க்கிறதுக்கான துணிவு இல்லையா உங்களுக்கு? கேள்விக்குறி போல வளைந்திருப்பது அவமானத்தினுடைய அவமானம் இல்லையா? பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை எப்படியாவது பிரிக்கணும்னு களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய மறைமுக பாஜக வேட்பாளர்கள் தான் பழனிசாமியால் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள். ஆமா தம்பி, பாஜகவும் அதிமுகவும் கூட்டு களவாணிங்க தான். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆரணி தொகுதி வேட்பாளரை ஆதரித்து பேசும்போது
எடப்பாடி பழனிசாமி பல்ல காட்டினதை பத்தி பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி பல்ல காட்டினாரா? யார்கிட்ட காட்டினாரு? எப்ப காட்டினாரு? அமைச்சர் உதயநிதி அவர்கள் சொன்னதை சொல்றேன், நீ தெரிஞ்சுக்க. கடந்த 2019 எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டியதோட சரி, கட்டடம் கட்டப்படவில்லை. கல்லை காட்டுகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறுகிறார். அடிக்கல் நாட்டு விழாவில் மோடியுடன் அவர் பல்லை காட்டுகிறார் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. உதயநிதிக்கு இதே வேலையா போச்சு. தேர்தல் வந்தா ஒரு கல்லை தூக்கிக்கிறாரு, கல்லை மட்டும்தான் காட்டுறாரு அப்படின்னு. நானாவது கல்லை காட்டினேன், நீங்க என்னத்தை காட்டினீங்க? கல்லை காட்டுறது பெட்டரா பல்ல காட்டுறது பெட்டரா? இது எப்ப எடுத்தது தெரியுமா? இதே எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டாங்கல்ல, அதே நிகழ்ச்சியில் எடுத்த போட்டோ தான் இந்த போட்டோ. இதுதான் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய லட்சணம். கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில திரும்பவும் விஜய் வசந்த் அவர்களே போட்டியிடுறது அந்த தொகுதி மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. கன்னியாகுமரிக்கு வந்த எம்பி விஜய் வசந்துக்கு பலரும் மலர் மாலை அணிவிச்சும் பொன்னாட போத்தியும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல சீக்கிரமாவே ராகுல் காந்தி அவர்கள் தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட போறதா செய்தி வந்திருக்கு. ராகுல் வருகை மற்ற எதிர்கூட்டணிகளை கலக்கமடைய வச்சிருக்கு. சென்னையில் நடைபெற்ற தென் சென்னை மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தொகுதி முகவர்கள் செயல் வீரர்கள் கூட்டத்தில் வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஆதரிச்சு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் பேசியிருக்காரு. அதையும் கொஞ்சம் பாரு. நம்முடைய கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் இந்திய வரலாற்றில் பாராளுமன்றத்தில் பதிய வைத்திருக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் என் நண்பருக்குரிய அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் தொடங்கி முத்தமிழறிஞர் கலைஞர் வரை தமிழ்நாடு தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற தலைவர்களாக நம் தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் அவரை தமிழ்நாட்டில பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற செய்தியை நாம் எல்லாம் கேட்க வேண்டும். பாஜகவோட அரசியல் ஆட்டம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வரப்போது. எதிர்கட்சிகளை பழி வாங்குறதுக்காக மேற்கொள்ற எல்லா வழியும் அவங்களுக்கு எதிராகவே திரும்பி நிக்குது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்களை நியமன ஆளுநரை வச்சு மிரட்டுறது, மாநில முதலமைச்சர்களையே அமலாக்கத்துறையை விட்டு கைது பண்றது, இப்படி பல வேலைகளை மத்திய பாஜக அரசாங்கம் செஞ்சுட்டு வருது. அத சொல்றீங்களா? செல்லக்குட்டி, தம்பி சொல்ல வர்றது இதுவாதான் இருக்கும். மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையில் இருந்தபடியா ஆட்சி பண்ணிட்டு வர்றாரு. இரண்டாவது முறையா சிறையில் இருந்தபடி சுகாதாரத்துறை உள்ளிட்ட துறைகளுக்கான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காரு. பிரதமர் மோடியோட வீட்டை முற்றுகையிட போறதா ஆம் ஆத்மி கட்சி அறிவிச்சதுல இதனால பதற்றம் ஏற்பட்டிருக்கு. பல அடுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்காமே. மோடி கிட்ட இருந்துதான் மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும். அதுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் இந்த தேர்தல்ல மக்கள் முழிச்சுக்கிறது தான். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் யாரு பெரிய துரோகின்னு போட்டியே நடக்குது போலயே. என்னது, யார் துரோகின்னு போட்டி நடக்குதா? அதுவும் துரோகிங்கிறத பத்தியா? ஆமாண்டி செல்லம், நான் கூட கேள்விப்பட்டேன். வேலூர்ல புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் போட்டியிடுறாரு. அவர் 2014ஆம் ஆண்டு எலெக்ஷன்ல பாரதிய ஜனதா கூட கூட்டணியில் இருக்கும்போது தாமரை சின்னத்துல போட்டிக்கிட்டாரு. 2019ல இரட்டை இலை சின்னத்துல போட்டிக்கிட்டாரு. அதை பத்தி பேசும்போது ஒரு சிலர் முதுகுல குத்துனதுனால தான் என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னு அதிமுகவை மனசுல வச்சுக்கிட்டு தான் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம முன்னாள் அமைச்சர் கேசி வீரமணி தான் இதுக்கு காரணம்னு வெளிப்படையாவே சொன்னாரு. அதுக்கு பதில் சொன்ன கேசி வீரமணி அவர்கள் யார் துரோகின்னு எல்லாருக்கும் தெரியும், பாஜக தான் துரோகின்னு அவர் பேசியிருக்காரு. உண்மையான துரோகி யாருன்றது ஏசி சண்முகம் அவர்களுக்கு இந்த தேர்தலில் தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம நீ துரோகியா இல்ல நான் துரோகியான்னு பாஜகவும் அதிமுகவும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதிமுகவில் இருந்த ஒரு பெரிய மனிதர் உள்ளடி செய்தார், முதுகிலே குத்தினார் என்று நான் சொன்னேன். இரட்டைக்கு சொந்தமான வாக்குகள் திமுகவுக்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே முதல் முறை இந்த வாணியம்பாடி இணைந்தார். கூட்டி வந்து காய்கறிகளை அழைத்து வந்து இரட்டைக்கு நிற்க வைத்து பழி வாங்கினார்களா இல்லையா? ஒருவர் தான். அந்த ஒருவர் செய்த சூழ்ச்சிதான் ஒரு மிகப்பெரிய 8000 வாக்குகள். அவர் என்ன சொல்றாரு? துரோகிகள்
அதிமுகவை துரோகம் செய்து விட்டார்கள். அதனால்தான் தோல்வி அடைந்திருக்கிறோம். இன்னைக்கு போய் எங்க போய் ஒட்டி உருவாடி இன்னைக்கு அந்த சிம்பல் எடுத்து தாமரைய ரோட்ல நின்னுக்கிறியோ அந்த சிம்பல் தான் உனக்கு குட்டிச்சு பெற்று அன்னைக்கு. இல்லைன்னா நீ தோக்கலா என் கொண்டு உன்னை தோக்க வச்சு போன சொல்றாரு முதுகுல குத்திட்டாங்க. அதிமுக முதுகுல குத்தாரு. இப்ப குத்துறீங்க அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா சார் இவங்க அடிச்சுக்கிறத பார்த்தா வருத்தப்படாத வாலிபர் சங்க படத்துல சூரியும் சிவகார்த்திகேயனும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எப்பா அந்த பக்கம் போய் விளையாடுங்கப்பான்னு ஒரு கேரக்டர் சொல்லுவல அந்த மாதிரி இருக்கு. என்னதான் இவங்க ரெண்டு பேரும் சீரியஸா நடந்துக்கிட்டாலும் மக்களுடைய பார்வையில இவங்க காமெடியா தான் தெரியுறாங்க. சரி அவங்க அடிச்சுக்கிறது இருக்கட்டும், நீங்க அடிச்சுக்காம சொல்லுங்க, நீங்க எந்த ஸ்போர்ட்ஸ்ல கிங்கு, உங்களுக்கு என்ன பொருள் வேணும்? ஏங்க சொல்லுங்க, நீங்க தான் பெரிய விளையாட்டு வீரர்னு சொன்னீங்கல்ல, என்ன வேணும்னு சொல்லுங்க. செல்லக்குட்டி, என்ன விளையாட்டு பொருள் வாங்குறதுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா என்னை சுற்றி இருக்கிற என் நண்பர்கள் எல்லாரும் என்னை எப்போ பார்த்தாலும் தீராத விளையாட்டு பிள்ளைன்னு சொல்லுவாங்களா, அதை நம்பி நான் இங்கே வந்துட்டேன். ஏங்க சும்மா இருங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா டப்புன்னு சொல்லிடுவீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ சார் மேடம், நீங்க வர வேண்டிய இடம் இது கிடையாது. நீங்க வேற இடத்துக்கு போகணும், இடம் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல டாக்டரா போய் பாருங்க, உங்க மூளையில ஏதோ பிரச்சனை இருக்கும். அதாகப்பட்டது மகாஜனங்களே,